அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் சாப விமோச்சனம் கிடைக்கும் வகையில் அடுத்த 7 நாட்களில் எண்ணற்ற பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சென்றிருக்கிறார். அதே போல் கன்னிராசியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சென்றிருக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன், சுக்கிரன், சனி இவர்கள் எல்லாம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்று சாதகமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் நீச்சம் நீங்கி புதனோடு சேர்ந்திருப்பதால் வியாபாரம், தொழில், வேலை எல்லாம் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அலுவலகங்கள், அரசாங்க சம்பந்தமான காரியங்கள் துரிதமாக முடியுங்க. இழுபறியாக இருந்த வேலையும் கூட இந்த வாரம் சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது. அதே போல் சொத்து சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சனி 6இல் பலமாக இருப்பதால் சங்கடங்களை எதிர்கொள்ளும் ஆற்றலை பெற இருக்கீங்க. உங்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் எதிர்கொள்ளும் ஆற்றலை பெற இருக்கீங்க. உங்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. புதிய வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் புது வீடு கட்டி சிலர் குடியேறும் வாய்ப்பும் உண்டுங்க. புதிதாக நிலம் வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு விரையாதிபதி சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால விரயங்கள் கூடுதலாக தாங்க இருக்கும். ஆனா இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல் உடன்பிறப்புகளுக்காகவும் உடன் இருப்பவர்களுக்காகவும் விரயங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் கேதுவும் 7இல் ராகுவும் இருப்பதால் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை உண்டு. வரவு வந்த மறுநிடமே செலவாகுங்க. வருங்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்குது. ஆனாலும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. வருங்காலத்தை பற்றிய பயம் நீங்குங்க. அதே போல பார்க்கும் வரை ஒரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் எதையும் யோசித்து செய்வது நல்லது. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் நிதானமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதும் வக்ரம் பெற்றே சஞ்சரிக்கிறாருங்க. அவர் உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும் போது நன்மையே அதிகரிக்குங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்பும் சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டுங்க. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க. அதே போல் திருமண சம்பந்தமான பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறி தென்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல வெளிநாடு சென்று பணிபுரிய நினைத்தவர்களுக்கும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சனி பகவானை செவ்வாய் பார்க்கிறார். அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. நிலம் சம்பந்தமான வழக்குகள் கூட வரலாங்க. அதே போல் நீண்ட நாட்களுக்கு
முன்பு வந்த நோய் மீண்டும் தலை தூக்கி மனக்கவலை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோக மாற்றங்கள் திடீரென ஏற்பட்டு உள்ளத்தை வாட வைக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு லாபம் இல்லாத விருப்பமில்லாத பொறுப்புகள் கிடைக்க இருக்குது. எதிலும் எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து சிந்தித்து செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த வாரம் முழுவதுமே செவ்வாய் நீச்சம் பெற்றே சஞ்சரிக்கிறார். அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதி என்பதால் உங்களுக்கு நன்மை தாங்க. சென்ற வாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சேர இருக்குது. அது மட்டும் இல்லாம பொருளாதார பிரச்சனையும் அகல இருக்குதுங்க. இதுவரை விலகி இருந்த உடன்பிறப்புகள் இப்பொழுது விரும்பி வந்து இணைய இருக்கிறாங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க. கடன் சுமை படிப்படியாக குறையுங்க. இடமாற்றம் வீடு மாற்றம் எளிதில் கிடைக்குங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் கூட அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல நீச்சம் பெற்ற செவ்வாய் இந்த வாரத்தில் வக்ரமும் பெறுகிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தான அதிபதியாக வக்ரம் பெறுவது என்பது நல்ல வாய்ப்புகள் பல நழுவி செல்லலாம் என்பதை முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதனால் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லது. நாடு மாற்றம் வீடு மாற்றம் போன்றவை எண்ணத்தில் இருக்குமே தவிர எளிதில் கிடைக்காதுங்க. உடல் நலத்துல கவனம் தேவைங்க. மூட்டு வலி முழங்கால் வலி என்று ஏதேனும் ஒரு வலி இருந்து கொண்டே இருக்குங்க. முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அதாவது மகர ராசியில் சுக்கிரன் செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். தன பாக்கியாதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்று லாபம் தருங்க. வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர் புதிய முயற்சிகளை யோசித்து ஈடுபடுவது நல்லது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டியில் மத்தியில் முன்னேற்றம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு குறையலாங்க. கலைஞர்களுக்கு கடின முயற்சி தேவைங்க. மாணவ மாணவிகளுக்கு விருதுகளில் வெற்றி செய்திகள் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெற இருக்கீங்க. அதே போல் பிள்ளைகளினுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அஷ்டமாதி செவ்வாய் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பதால் சில நேரங்களில் கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்காதது போல தடை ஏற்படலாங்க. சில எதிர்மறை விஷயங்கள் உங்களை பாதிக்கலாம். உதவி செய்கிறேன் என்று சொல்லி கடைசி நேரத்தில் உதவாமல் போகலாங்க. எதையும் யோசித்து செய்ய வேண்டும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் தவறான புரிதல் கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு இருப்பதை விட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.